ஹலோ ஐடி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் கௌரியை பற்றி. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. மதன் கௌரியை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். மதன் கௌரி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிக்கஸ்ட் யூடியூபரில் அவரும் ஒருத்தர். மதன் கௌரியை பற்றி தெரியாத விஷயம் நிறையா இருக்குங்க. மதன் கௌரி கண்டென்ட் எங்கேருந்து எடுக்கிறாரு, தமிழ் எப்படி டிசைன் பண்ணுறாரு, எடிட்டிங் எப்படி பண்ணுறாரு, மதன் கௌரியோட டீம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி விஷயம் தெரியாமல் இருக்கு மக்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை போட்டுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். மதன் கௌரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 ஆரம்பிச்சாரு. இப்போ 2024 நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடைப்பட்ட 8 வருஷத்துல கிட்டத்தட்ட 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. ஒரு மந்த்துக்கு மட்டும் 1 லேக்ல இருந்து 10 லேக் வரைக்கும் இருக்கு. அவரேஜா இருக்குங்க. அதுக்கு மேலேயும் போகாது, அது கீழேயும் போகாம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் போடுற வீடியோலாம் எப்படி 3 லட்சம் வியூஸ்க்கு மேல போகுது, சொல்றாங்க மில்லியனுக்கான வியூஸ் கூட போகுது. ஒரு சில வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் போகுது. மற்ற வீடியோ எல்லாம் 1 லேக் 2 லேக் 3 லேக் இந்த மாதிரி தான் வியூஸ் போகுது. இதோட என்ன பண்றாரு, என்ன மாதிரி கண்டென்ட் எடுக்கிறாரு, எங்க இருந்து வீடியோ எடுக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி இதுல பார்க்க போறோம். இன்னைக்கு மதன் கௌரியை பத்தி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில், மதன் கௌரி கண்டென்ட் எங்க இருந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறத ஸ்டார்டிங் ஆகி அவர் சேனல் ஆரம்பிச்சதுக்கான காரணம், அவர் இப்போ என்ன சுச்சுவேஷன்ல இருக்காரு, எங்க இருந்து கண்டென்ட் எடுக்கிறாரு, என்ன மாதிரி கண்டென்ட் எடுக்கிறாரு, தமிழ் எப்படி மேக் பண்றாரு. ஒரு வீடியோவுக்கு தம்ப்லைன் டைட்டில் 2 தாங்க முக்கியம். தம்ப்லைன் குட்டா இருந்து டைட்டில் பேடா இருந்துச்சு அப்படின்னா வியூவர்ஸ் கிளிக் பண்ண மாட்டாங்க. ஆனா 2மே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்க சிடிஆர் அதிகமாகும், வியூஸும் அதிகமாயிட்டே இருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் மதன் கௌரி, A2D, JK இந்த மாதிரியான செலிபிரிட்டி யூடியூபர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன, மதன் கௌரி எங்க பிறக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா பிறக்கிறாங்க. எப்போ பிறந்தா அப்படின்னா 28 மே 1993 பார்த்தீங்கன்னா பிறக்கிறாங்க. ஸ்கூல் எங்க படிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனிக் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா அமராவதி நகரத்தினா படிக்கிறாங்க. அடுத்து எங்க படிக்கிறாங்க அப்படின்னா டால்ஸ் பப்ளிக் ஸ்கூல் மதுரை பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. உங்க காலேஜ் எங்க படிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் எங்க முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. அடுத்து MBA எங்க முடிச்சாங்க அப்படின்னா அமிதா விஸ்வா ஒரு யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா படிச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. மதன் கௌரி எதனால யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு, படிச்சிருக்காங்களா, எதனால யூடியூப் சேனல், வேலைக்கு போகாம எதனால யூடியூப் சேனல் அப்படி கேட்டீங்கன்னா மதன் கௌரிக்கு பேசுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். மதன் கௌரி பேசுறது கேட்கணும், எனக்கு பேசுறது பிடிக்கும், எனக்கு அடுத்தவங்களுக்கு கருத்து சொல்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச சேனல் தான் மதன் கௌரி. இந்த சேனல் ஆரம்பத்துல வியூஸே போலங்க. இந்த சேனலுக்கான கண்டென்ட் எல்லாமே ட்ரெண்டிங்கான கண்டென்ட் மட்டும்தான் மதன் கௌரி எடுத்து வீடியோ போடுறாங்க. அதனாலயே இந்த சேனல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டே இருக்கு, வீழ்ச்சி அடையாம. போடுற ஒரு வீடியோவுக்கு ஆவரேஜா 3 லேக் வியூஸ்க்கு மேல போகுது அப்படின்னா அவர் போடுற கண்டென்ட் தாங்க. மக்களுக்கு புதுசா விஷயம் தெரியறதுனால மக்கள் அந்த கண்டென்ட் மேல ஆர்வம் காட்டி தொடர்ந்து வீடியோ பாக்குறாங்க. இது மதன் கௌரிக்கு ஒரு பிளஸ்ங்க. இதனாலதான் மதன் கௌரியோட வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆகுது. ஆரம்பிச்சதுக்கான காரணம், எனக்கு பேசுறது பிடிக்கும், அதை அடைச்சு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்ச சேனல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல டாப் 10 யூடியூபர் அப்படிங்கிற லிஸ்ட்ல அவரோட சேனல்ல கண்டிப்பா உள்ள வருது அப்படின்னா அவரோட ஹார்ட் ஒர்க் இதுல கண்டிப்பா இருக்குங்க. ஆரம்பிச்ச சேனல் தான் மதன் கௌரி. மதன் கௌரி இப்போ போடுற கண்டென்ட்டுக்கும் அவர் 2013 போட்ட கண்டென்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. எதனால அப்படி கேட்டீங்கன்னா அப்போதைக்கு அவருக்கு மதன் கௌரி ஸ்டார்டிங் பிகினரா இருந்தனால அவருக்கு ஒழுங்கா தமிழ் வைக்க தெரியாம இருந்திருக்கும், டைட்டில் வைக்க தெரியாம இருக்கும். ஆனா இப்போ அவர் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காருங்க. அவர் தம்ப்லைன் வைக்கிறதுலேருந்து டைட்டில் வைக்கிறது எல்லாமே கேட்சியான டைட்டில் தம்பி தான் வைக்கிறாரு. அவர் வைக்கிறது எல்லாமே கேட்சி டைட்டில் தம்பி இருக்கனாலதான் வியூஸ் அதிகமா போகுது. அவர் ஸ்டார்டிங்ல போட்ட எந்த ஒரு வீடியோக்கும் வியூஸே போலங்க. அவர் இருக்க குரோவாக அவர் கண்டென்ட்ல இம்ப்ரூவ் பண்ணதான் அவர் வீடியோ எல்லாமே வியூஸ் அதிகமா போகுது. 2013 ஓல்டு வீடியோல இருந்து இப்போ லேட்டஸ்டா போடுற வீடியோ வரைக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அவர் இப்போ போடுற வீடியோக்கும் அப்போ போட்ட வீடியோக்கும் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா. ஆனா இப்போ அவர் போடுற ஒரு வீடியோ குவாலிட்டியும் ரொம்பவும் அதிகமா இருக்குங்க. அவர் ஸ்டார்டிங்ல என்னத்தான் ஒரு குவாலிட்டி கம்மியா கொடுத்து ஒரு ரெசல்யூஷன் கம்மியா கொடுத்து அவர் சொல்ற வர விஷயம் தெளிவா கேட்காம இருந்தாலும் இப்போ போடுற வீடியோவுக்கும் ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. தொடர்ந்து ஹார்ட்ரிக் அடிச்சிருக்காருங்க அவார்ட்ல. இதுக்கான ஒரு காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட அச்சீவ்மெண்ட், அது விடாமுயற்சி சொல்லலாம். அவரோட விடாமுயற்சி. அவர் என்னதான் வீடியோ போட்டாலும் மக்கள் பார்க்கல அப்படின்னா விடாம தொடர்ந்து டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்காருங்க. அவரோட இந்த விடாமுயற்சி தான் இன்னைக்கு அவரோட ஒரு கோலாவே இருக்குங்க. அவர் எங்க இருந்து கண்டென்ட் எடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா
இப்போ என்ன ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கோ, இப்போ நியூஸ்ல என்ன ட்ரெண்டா வருதோ, இல்லைன்னா வேர்ல்டு என்ன ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கோ அதை பத்தி வீடியோ போடுறாரு. அவர் எடுத்துருக்க கேட்டகரி எஜுகேஷனா இருந்தா கூட அவர் டெக்கை பத்தி வீடியோ போடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்கை பத்தி பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணாரு. ஐபோன் 16 லான்ச் ஆச்சு, அதை பத்தியும் வீடியோ போட்டாரு. ஏன்னா ட்ரெண்டிங்கா இருக்கிறத எடுத்து வீடியோ போடுறதுனால மக்கள் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கும். நீங்களும் ட்ரெண்டிங்கா இருக்கிறத எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வியூஸ் வருங்க. மதன்களோட வீடியோட பேக்ரவுண்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். மதனோட வீடியோட பேக்ரவுண்ட் ஸ்டார்டிங்ல இருக்கிறதோட இப்ப இருக்க பேக்ரவுண்ட் பார்க்க ஒரு சூப்பரா லுக்கா இருக்கும். அவர் ஸ்டார்டிங்ல ஒரு பிளேன் பேக்ரவுண்ட் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்டு இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு கலர் லைட்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அந்த டியூபுக்குள்ள நியூஸ் பேப்பர் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும், டியூபுக்குள்ள நியூஸ் பேப்பர் இருக்கும். இதெல்லாம் அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணிட்டே வராங்க ஒரு ஸ்டூடியோவை. மதனோட வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொன்னாலே மதனோட வீடியோ எடிட்டிங் ஒரு நார்மலா எடிட்டிங் இருந்தாலும் அது பாக்குறதுக்கு லுக்கா இருக்குங்க. அவர் வீடியோ யூஸ் பண்ற எடிட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது, ஸ்லோவா ஜூம் இன் ஆகுது, ஸ்லோவா ஜூம் அவுட் ஆகுது. இந்த மாதிரி பேசிக்கான எடிட்டிங் தான் அவர் வீடியோ யூஸ் பண்றாரு. அப்புறம் ஃபிளாஷ் அடிக்கிற மாதிரி கேமரா ஃபிளாஷ் அடிக்கிற ஒரு எஃபெக்ட் மாதிரி டக்குன்னு ஒரு டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் மாதிரி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி பேசிக்கான எஃபெக்ட் தான் யூஸ் பண்றாரு. ஏன்னா அதிக எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆடியன்ஸை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது, அவர் சொல்ல விஷயம் தெளிவாக சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக எடிட்டிங்காக பார்த்தீங்கன்னா பேசிக்கான எடிட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்றாரு. அவர் ஸ்டார்டிங்ல போட்ட வீடியோவுக்கும் இப்போ போடுற வீடியோவுக்கும் இப்போ போட்ட வீடியோட பேசிக்கான எடிட்டிங் இருக்கும். அவர் ஸ்டார்டிங்ல போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கே இருக்காது. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவருக்கு தான் எடிட்டிங் பற்றி தெரியாது அவருக்கு அவ்வளோக்கா. ஸோ இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. எடிட்டிங் எனக்கு தெரியாது தலைவரே. ஓகே, நான் இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கு, பட் ஆரம்பிச்சப்போ சொல்கிறேன். எடிட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எடிட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணி நான் கொண்டு வரேன். ஒரு தம்ப்லைன் வச்சு தான் ஒரு வீடியோ வைரல் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணது தம்ப்லைன் டைட்டில் தாங்க. மதன் கௌரியோட வீடியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வைக்கிற தம்ப்லைனுக்கு ஏற்ற டைட்டில் இருக்கும், டைட்டிலுக்கு ஏற்ற தம்ப்லைன் இருக்கும். டைட்டில் என்ன இருக்கோ அது தம்ப்லைன்ல வைக்க மாட்டாருங்க. தம்ப்லைன் ஒரு சென்டென்ஸ்ல இருக்கும், டைட்டில் சொல்ல தமிழ்ல வச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் வேர்ட்ல ஒரு ஹூக் பண்ற மாதிரியான ஸ்டார்டிங் வேர்டு வைப்பாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலான வேர்டு வைப்பாங்க. அதே மாதிரிதான் அவர் தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நடக்க போற இன்சிடென்ட்டான ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாக்டர் இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொல்கத்தா டாக்டர் இன்சிடென்ட், ரேப் மேட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த இதுல சைடில் என்ன வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலவை அந்த ரேப் பண்ணப்பட்ட ஒரு ஆளோட போட்டோ வச்சிருப்பாங்க, சைடில் அந்த டாக்டரோட போட்டோ வச்சிருப்பாங்க. இதை வச்சுதான் வீடியோ மேக் பண்றாங்க. சென்டர்ல மதனோட போட்டோ இருக்கும், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அவர் இப்போ கடந்த ஒரு 2 வருஷமா போடுற எல்லா வீடியோவும் அந்த மாதிரி தமிழ் வைக்கிறாங்க. அவர் ஸ்டார்டிங்ல போட்ட வீடியோவுக்கு அந்த மாதிரி தமிழ் இருக்காதுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு நார்மலான இமேஜ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. லைட்டா போக இம்ப்ரூவ் ஆக வருஷம் கடக்க அதையும் ஒரு தமிழ் இம்ப்ரூவ் பண்ணி லைட்டா டெக்ஸ்ட் ஆட் பண்றது, பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் பேக்ரவுண்ட் ஆட் பண்றது, இந்த மாதிரி வச்சு இப்போ இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க தம்ப்லைன்ல. ஒரு சேனல்ல தம்ப்லைன் ஒரே மாதிரி இருக்குனுங்க. ஃபர்ஸ்ட் வைக்கிற தம்ப்லைன் மாதிரி அடுத்தடுத்து தம்ப்லைன் வைக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரி இந்த வீடியோ இந்த மாதிரி தம்ப்லைன் வைப்பாங்க, டக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி இவங்க தான் இந்த யூடியூபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் வருங்க. இப்போ மதன்கோடி வீடியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்டர்ல மதன்கோடி போட்டோ இருக்குங்க. அவரோட எல்லா வீடியோ இப்போ லேட்டஸ்டா போட்ட எல்லா வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ல தான் மதன்கோடி போட்டோ இருக்கும். ஏதாச்சும் ஒன்றரை வீடியோல சைட்ல நிற்பாங்க, ஆனால் இந்த சைடு ரைட் சைடு நிற்பாங்க, லெஃப்ட் சைடு நிற்பாங்க, மேலே தான் ஃபாண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா வியூவர்ஸுக்கு அவங்க சப்ஸ்கிரைபர்ஸுக்கு உடனே தெரியணும், ஸோ மதன் கௌரி நிற்கிறாங்க, மதன் கௌரி வீடியோ தான் அப்படி கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே மாதிரி ஃபார்ம்ல தமிழ் எடுத்து வைப்பாங்க. இது மதன் கௌரி மட்டும் கிடையாதுங்க, A2D, மதன் கௌரி, இர்ஃபான் வியூஸ், வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி ஏற்பட்ட சேனல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மெத்தட்ல தான் தமிழ் மேக் பண்ணிட்டே வருவாங்க. இது மாதிரி நீங்களும் பண்ணும்போது தான் உங்க ஆடியன்ஸுக்கு சரி இது உங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுங்க. இந்த மாதிரி தான் மதன் கௌரி தமிழ்ல கான்சன்ட்ரேஷன் படுத்தி அவங்க தமிழ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட் 2013 சேனல் ஆரம்பிக்கணும், எனக்கு பேசுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச சேனல் மதன் கௌரி இன்னைக்கு 2024 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. 8 வருஷம் ஹார்ட் ஒர்க் போட்டு தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 360 நாளைக்கும் 365 வீடியோக்கு மேல அப்லோட் பண்ணி இப்போ ஒரு அதிக வீடியோ அப்லோட் பண்ற ஒரு கேட்டகரியில மதன் கௌரியோட வீடியோவும் இருக்குங்க. மதன் கௌரியோட ஒரு மந்த் வீடியோ பார்த்தீங்கன்னா 35-40 வீடியோக்குள்ள கண்டிப்பா ஒரு மந்த்துக்குள்ள போட்டுருவாருங்க. அவரோட இந்த விடாமுயற்சி, அவரோட இந்த ஹேபிட், வீடியோ போடணும் பிடிக்கும் அப்படி பேசுறது பிடிக்கும் ஆரம்பிச்ச சேனல் தான் சவுத் இந்தியாவிலே பிகெஸ்ட் இண்டிவிஜுவல் யூடியூப் சேனல் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான். நீங்களும் மதன் கௌரியோட ஒரு மோட்டிவா எடுத்துக்கிட்டு நீங்களும் வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி சேனல் ஆரம்பிச்சு உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்குமோ, என்ன மாதிரி வீடியோ கண்டென்ட் கேட்டகரி பிடிக்குமோ அதை பத்தி நீ வீடியோ போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நான் சப்ஸ்கிரைபர்ட்டா கேட்டேன் உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படி கேட்டதுக்கு
ஷார்ட்ஸ் வீடியோ வேணுமா இல்லை யூடியூப் எஸ்யூ பற்றி வேணுமா அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ அடுத்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கான வீடியோ அடுத்து கண்டிப்பாக வரும். ஸோ யாரும் ஒரி பண்ணாதீங்க, ஏன்னா இன்னும் வீடியோ வரல, ஆன்சர் பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் வீடியோ போட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வரும். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ மறந்துடாதீங்க, ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வரும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.